சுட்டும் வெளி சுடரே இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம அபிநயாவுக்கு ஜெயிலில் பெரிய ஆபத்தே காத்துக்கிட்டு இருக்கு. அது எப்படி சமாளிக்க போகிறாங்க நம்ம அபிநயா அப்படின்றதாங்க இனி வர எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. அபிநயாவுக்கு ஜெயிலில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட போகுது, அதை எப்படி சமாளிக்க போகிறாங்க, இதுக்கு யார் உறுதுணையாக இருக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சுடர் தருணோட சேர்ந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் ஒருத்தர் சுடரை கூப்பிட்டு உங்கள் அம்மாவுக்கு பெரிய ஆபத்தே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நான் ஒன்று கொடுக்குறேன், நீ அதை போய் உங்கள் அம்மா கிட்ட போய் கொண்டு போய் சேரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இது தெரியாதவங்ககிட்ட நம்ம எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு யோசனையில் போகிறாங்க நம்ம சுடர். இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அப்படியே நிற்கிறாங்க. அப்போ தான் நம்ம சுடர் தன்னோட அம்மாவுக்கு பெரிய ஆபத்துன்னு ஏற்கனவே குடுகுடுப்புக்காரங்க சொன்னாங்க. அப்போ தன்னோட அம்மாவுக்கு உண்மையிலேயே சொல்லப்போனால் ஆபத்து காத்துட்ருக்கோம். இவங்களும் இப்படி தான் சொல்கிறாங்க, தன்னோட அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம எந்த இலைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடரும் நினைக்கிறாங்க. அதனால திரும்பவும் அந்த அம்மா கிட்ட போய் நான் என்ன போய் கொண்டு போய் கொடுக்கணும், எங்கள் அம்மாவுக்கு எந்த மாதிரி ஆபத்து வரப்போகுது, இப்போது எங்கள் அம்மா எப்போ தான் வெளியே வருவாங்க, அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க சுடர். அதுக்கு இந்த சாமியார் அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குங்குமத்தை போய் மட்டும் கொடு, அவங்க அம்மாவுக்கு இருக்கிற ஒவ்வொரு கஷ்டமும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும், ஒவ்வொரு முடிச்சும் ஒவ்வொன்றா அவிழ ஆரம்பிக்கும் அப்படின்றாங்க. இதை கேட்ட சுடர் சரிங்கம்மா, நான் கண்டிப்பாக போய் எங்கள் அம்மாட்ட எப்படி இருந்தாவது ஒப்படைச்சிடேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் அவங்க கிட்ட இருந்து குங்குமத்தை வாங்கிட்டு எப்படி இருந்தாவது அம்மா கிட்ட ஒப்படைக்கணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் ஸ்கூலில் ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அப்போ தான் மகேஷும் சொல்கிறேன், சுடர் நம்ம ஸ்கூலில் இப்போ டூருக்கு போக போகிறாங்களாம், நீயும் வரையா சுடர், நீ வந்தால் நான் போகலான்னு இருக்கேன், அப்போ தான் எங்கள் வீட்டிலே விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்கிறாங்க. அப்போ சுடர் யோசிக்கிறாங்க. சுடரை மகேஷ் கிட்ட சொல்கிறாங்க, இல்லை மகேஷ் என்னால் வர முடியாது, ஏன்னா தியாவுக்கு உடம்பு சரியில்லை, அவள் வரலைன்னா அவள் வராமல் நல்லாவும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ தான் ஒரு பொண்ணு சொல்கிறா, எங்கள் ஊரை தாண்டி தான் அங்கே டூர் போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் சுடரும் நினைக்கிறாங்க, இந்த பொண்ணு சொல்கிற ஊர் பக்கம் தானே நம்ம அம்மா ஜெயிலில் இருக்கிற இடமும் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க சுடர். இந்த மாதிரியான நேரத்தில் தான் சுடர் தருண்கிட்ட ஒரு சைகை மூலமாக காமிக்கிறாங்க. என்ன தருண், நம்ம போவோமா, போனால் கண்டிப்பாக அத்தையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நம்ம சுடர். அப்போ தருணம் புரிஞ்சுக்கிட்டு அத்தையை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தருணுக்கும் சுடருக்கும் ஒரு டவுட்டு, எப்படி இருந்தாவது நம்ம போகணும் அம்மாவை பார்க்க, ஆனால் இதுக்கு அப்பா ஒத்துக்கணுமே, இங்கே டூர் போகிறோன்னு சொன்னால் கண்டிப்பாக அப்பா ஒத்துப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு தருணுக்கு யோசனை. இந்த மாதிரி இடத்துலையும் தருண் ஒன்று சொல்கிறான், இல்லை சுடர் கண்டிப்பாக அப்பா ஒத்துப்பார், ஏன்னா இந்த மாதிரி டூர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லுவார், அப்படி இருக்கும்போது அவர் கண்டிப்பாக அனுமதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தருண் சொல்கிறாரு. சுடரும் எப்படி இருந்தாவது மாமா கிட்ட பர்மிஷன் கேட்டே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் கரெக்டாக சுடருக்கு பர்மிஷனும் கிடைக்க ஆரம்பிக்குது. சுடர் வாண்டடாக கேட்கலினாலும் அதை புரிஞ்சுக்கிட்ட சண்முகமும் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம சுடரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. பை ஜாலி, நம்மளுக்கு டூர் போகிறதுக்கு மாமா அனுமதி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தருண் நாளைக்கு கண்டிப்பாக நம்ம போகிற வழியில் இறங்கிடலாம் அப்படின்னு சுடர் தருண்கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்டாலும் தருண் சரி சுடர், நம்ம கண்டிப்பாக அதே மாதிரி செய்யலாம் அப்படின்றாங்க. இந்த இடத்துல தான் இனி பல பிரச்சனைகள் ஏற்பட போகுது, பல தடங்களும் ஏற்பட போகுது. இந்த தடைகள் எல்லாம் தாண்டி நம்ம சுடர் எப்படி போய் அபிநயாவை பார்க்க போகிறாங்க அப்படின்றதா இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. இந்த மாதிரி ஒரு பக்கம் சுடர் அபியை பார்க்கணும் அப்படின்னு இருக்காங்க, அபியும் சுடரை பார்க்கணுன்னு ஒரு பக்கம் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நாம் அபிக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. என்னென்னு பார்த்தா நாவல் மொழிபெயர்ப்பு போட்டியில் இப்போ அபிநயா கலந்துட்டு இருக்காங்க. அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு கொஞ்ச நாளாக இருந்தாங்க. அதுக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன எவ்வளோ தூரத்துக்கு தன்னால் நாவல் மொழிபெயர்ப்பு செய்ய முடியுமோ அவ்வளோ தூரம் செஞ்சிட்ருக்க நேரத்தில் தான் அந்த நோட்டை அங்கே ஜெயிலில் இருக்கிற கதிகளை ஒருத்தி தான் திருடிரா. அதுவும் மெயினாக அபிநயாவுக்கு கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு கைதி தான் இந்த வேலையை பார்த்துருக்கா அப்படின்னு தெரியும், அபிநயாவுக்கு தெரியும். இருந்தாலும் அபிநயா இதை மேடம்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஜெயிலர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஜெயிலர் மேடமும் என்ன நினைக்கிறாங்கன்னா, உண்மையை சொல்லப்போனால் அபி உன்னை இந்த இடத்துல தோக்கடிக்கணும், உன்னை எப்படியாவது பழி வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு நினப்பில் தான் அப்படி செஞ்சுருக்காங்க, கண்டிப்பாக அது அவளை தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெயிலர் மேடம் சொல்கிறாங்க. இருந்தாலும் அவகிட்ட வம்பு வேணாம், கொஞ்சம் உன்னோட வேலையை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நீ எந்த வேலையும் ஜெயிலில் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ முழுக்க முழுக்க உன்னோட கான்சன்ட்ரேட் நாவல் மொழிபெயர்ப்பில் மட்டுமே நீ செலுத்து, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க.
கண்டிப்பாக நீ தான் அபி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இடத்துல நம்ம அபிநயா என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிக்கணும், ஜெயிச்சு அதில் வர பணத்தை கண்டிப்பாக நம்ம அண்ணனுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இதுதான் பெரிய ஆபத்தே காத்துக்கிட்டு இருக்கு ஜெயிலில். அபிநயாவும் நாவலை கண்டிப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருக்காங்க. அதனால பகலாக தூங்காமல் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. இருந்தாலும் ஜெயிலில் வேலை பார்க்காம இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்தாலும் தன்னோட மனசாட்சிப்படி அபிநயா எந்த அளவுக்கு வேலை பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு ஜெயிலில் வேலை பார்த்தாலும் தன்னோட முழு கவனத்தையும் மொழிபெயர்ப்பு செஞ்சே ஆகணும், அதில் வெற்றி பெறணும் அப்படின்னு அந்த இதுலேயே கவனம் செலுத்துகிறாங்க. இந்த மாதிரி இடத்துல ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அபிநயா. ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு கைதியாக இருக்கக்கூடிய பெண்ணு தான் இந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, அபிநயாவுக்கிட்ட இப்போ தான் நம்ம ஒரு நாவல் மொழிபெயர்க்கிறேன்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டே இருந்தான்னு சொல்லி தான் இப்போ தான் அதை எடுத்து வச்சோம், திரும்பவும் தன்னோட வேலையை ஆரம்பிச்சா. இவ எப்படி தான் இந்த வேலையை முடிக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை எப்படியாவது கெடுத்து விடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே அபிநயாவை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் அபிநயாவும் எவ்வளவோ போராடி கண்டிப்பாக இந்த மொழிபெயர்ப்பை எவ்வளோ தடங்கள் வந்தாலும் முடிச்சே ஆவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா முடிக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் இவளை இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த கைதி. அபிநயாவும் தான் வேலையை முடிச்சிட்டோம், இதை எப்படி இருந்தாவது மேடம்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்வைசர் மேம்கிட்ட போய் கொடுக்க போகிறாங்க. இதை தடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த லேடி எவ்வளவோ முயற்சி பண்ணி கடைசியில் அபிநயாவுக்கு ஆபத்து உண்டு பண்ணுற அளவுக்கு போயிடுறாங்க இந்த கைதி. இந்த இடத்துல அபிநயா எப்படி மீண்டு வர போகிறாங்க? இப்போ அபிநயாவுக்கு உதவி செய்ய போகிறது யார் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நம்ம சுடர் அந்த இடத்துல வரதான் போகிறாங்க. அதுக்கான தருணமும் வரப்போகுது. இந்த மாதிரியே அபிநயாவுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் நம்ம சுடர் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி இருந்தாவது அம்மா கிட்ட இந்த குங்குமத்தை சேர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டூர் கிளம்பி போகணும் அப்படின்னு கிளம்புறாங்க. கிளம்பி போனாலும் கரெக்டாக ஜெயில் இருக்கிற அந்த ஊர்லேயே பஸ்ஸு நிப்பாட்டப்படுது. அதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இதுதான் சரியான தருணம்னு சொல்லிட்டு சுடரும் தருணும் என்ன பண்ணுறாங்கன்னா இறங்கிடுறாங்க. இறங்கி அவங்க ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் அங்கே சுடர் பஸ்ஸில் இல்லை, தருணும் இல்லை அப்படின்றத கவனிக்கிறாங்க நம்ம மகேஷ். அப்போ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூல் டீச்சர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சுடரும் தருணையும் காணோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ அங்கே ஸ்கூல் மிஸ் யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சுடரும் தருணும் இப்போ வரைக்கும் இருந்தாங்க, இப்போ காலையே காணா எங்கே போனாங்கன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சண்முகம் ரொம்பவே பயப்படுறாங்க. என்னங்க மேடம், உங்களை நம்பி தான் பிள்ளைகளை அனுப்பிவிட்டா இவ்வளோ அஜாக்கிரதையாக இருக்கிறீங்களே, என்னோடய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்களை சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் ஒரு பக்கம் சொல்கிறாரு. அப்போ தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம மகேஷ் நேரடியாக யாருக்கு கால் பண்ணுறாங்க, வெற்றிக்கு கால் பண்ணால் வெற்றி என்ன பண்ணுறாருன்னா ஃபோன் எடுத்ததுமே என்ன மகேஷ் டூர் போயிட்டீங்களா, அங்கே போகிற இடத்துக்கு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் மகேஷ் இல்லை அங்கிள், போகிற வழியில் சுடரையும் தருணையும் காணோம், பஸ்ஸில் இவ்வளோ நேரம் இருந்தவங்க இப்போ திடீர்னு காணோம், அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல அங்கிள் அப்படின்னு நம்ம மகேஷ் சொல்கிறத கேட்டதுமே வெற்றிக்கு தூக்கி வாரி போடுது. அப்படி எங்கே போனால் சுடர், சொல்லாமல் கொள்ளாமல் ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க வெற்றி. அப்போ மகேஷ் கேட்ட மகேஷ் நீ எங்கே இருக்கேன்னு சொல்லு கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்க நான் இந்த இடத்துல தான் இருக்கேன் அங்கிள் அப்படின்னு சொல்ல அப்போது நான் இந்த இப்போயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியும் கிளம்பி போகிறாரு. அப்போ தான் வெற்றிக்கு ஒரு யோசனை தோணுது, நம்ம சுடருக்கு ஒரே நினப்பு தான், அம்மாவை பார்க்கணும்னே சொல்லிக்கிட்டு இருந்தாலே கண்டிப்பாக அவள் ஜெயிலுக்கு தான் போயிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கு தோண ஆரம்பிக்குது. கண்டிப்பாக அவள் அம்மாவை பார்க்குறதுக்கு அதாவது அபியை பார்க்குறதுக்கு ஜெயிலுக்கு போயிருக்கதா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கண்டுபிடிக்கிறாரு. வெற்றியும் கரெக்டாக மகேஷ் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாரு. என்னாச்சு மகேஷ், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது எல்லா விவரத்தையும் சொல்கிறாரு மகேஷ். அப்போ தான் என்ன சொல்ல நினைக்கிறாருன்னா, இந்த இடத்துல தான் அபிநயா இருக்காங்க, கண்டிப்பாக ஜெயிலுக்கு தான் போயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக வெற்றி கிளம்பி போக போகிறாரு. இந்த மாதிரி தருணத்தில் நம்ம சுடர் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஜெயிலுக்கு போக போகிறாங்க. ஜெயிலுக்கு போனால் அந்த மேடம்கிட்ட போய் நான் எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இல்லை சுடர், உங்களை கண்டிப்பாக அனுமதிக்க முடியாது, உங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்ல ரொம்பவே கெஞ்சி கேட்குறாங்க சுடர். எங்கள் அம்மாவுக்கு இந்த குங்குமம் போய் சேர்ந்தே ஆகணும், எங்கள் அம்மாவுக்கு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் அங்கே இருக்கிற அபிநயாவோட கூட இருக்கிற குமுதா வேமா ஓடி வராங்க. அப்போ தான் என்னாச்சு குமுதா, ஏன் இப்படி ஓடி வர அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. அப்போ தான் குமுதா சொல்கிறாங்க, இல்லை மேடம்
அபிநயா ஒரு நாவல் மொழிபெயர்ப்பு செய்ய சொன்னீங்கல்ல, அது செஞ்சு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட நோட்டை ஒப்படைக்கலாம்னு சொல்லி வரும்போது, இந்த கைதி இப்போ அபிநயா கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குமுதா இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் அபியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க இந்த மேடம். இந்த தருணத்தில் இதுதான் சரியான தருணம், நம்ம போய் அம்மாவை பார்க்கணும், அம்மாவுக்கு இந்த குங்குமத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடரும் தருணும் வா தருண் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோடய சேர்ந்து கிளம்பி போகிறாங்க சுடரும் தருணும். அந்த இடத்துல ரொம்பவே சண்டை போட்டுட்டு இருக்க போகிறாங்க அபிநயாவும் அந்த கைதியும். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வெற்றி வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. அபிநயாவை கண்டிப்பாக காப்பாற்றிடுவாங்களா இந்த மேடம்? அது மட்டும் இல்லாமல் அபிநயா நாவல் மொழிபெயர்ப்பில் கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்களா? இதை பார்த்து மகிழ போகிறாங்களா நம்ம சுடர் மற்றும் தருண்? அது மட்டும் இல்லாமல் வெற்றி இந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.